கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இரவாடிகளை பார்க்கலாம்னு போயிருந்தேன். இந்த அரிய சிறிய வகை தேலினமும் நமக்கு காட்சி அளிச்சிச்சு. முழு வளர்ச்சி அடைந்த தேலே இவ்வளவு சின்னதா இருக்கிறதுனால யாரு கண்ணுலயும் அவ்வளவு சீக்கிரம் படாது. ஆந்தை அந்துப்பூச்சி குடும்பத்துல இருக்கிற ஒரு வகை அந்துப்பூச்சி இனம் தான் இது. இதோட ரெக்கைகள்ல இருக்கிற அடையாளம் அருமையா இருந்தது. மரத்துக்கு மேல ரெட்டைவால் சிலந்தி ஒண்ணு வெட்டுக்கிளிய வேட்டையாடி பிடிச்சு வச்சிருந்தது. இந்த சிலந்தி மரத்தோடு மரமா எவ்வளவு ஒன்றி இருக்கு பாருங்க. பச்சோந்தி ஒண்ணு பகல் முழுக்க இறை தேடிட்டு எவ்வளவு அழகா தூங்குது பாருங்களேன். மரக்கிளையில இருந்தும் பிடிமானத்தை விடாம வால் மொத்தத்தையும் சுருட்டி வச்சிருந்தது. பாக்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருந்தது. சில முசிறெரும்புகள் சேர்ந்து இறந்து போன கொப்புள வண்ட மரத்துக்கு மேல தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தது. பழுப்பு நிற வெட்டிக்கிளி ஒன்னும் செடியோட இலைக்கு மேல அமர்ந்திருந்தது. ஆலமரத்துக்கு மேல இந்த தத்துப்பூச்சிகள் நிறைய உட்கார்ந்து இருந்தது. பகல் நேரத்துல ஒண்ணு கூட வெளியே பார்க்கல. இருட்டின பிறகுதான் அனைத்தும் மரச்சார உறிஞ்சு குடிக்கிறதுக்காக வந்திருக்கு. நான் இதுவரைக்கும் பார்த்த தத்துப்பூச்சிகள்லயே அளவுல கொஞ்சம் பெரியதா இருந்தது. அதே ஆலமரத்தோட நிறத்திலேயே மரத்தோடு மரமா இந்த மரப்பள்ளி ஒன்னும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. இந்த வண்டுக்கு பள்ளி இருந்தது தெரிஞ்சுச்சா தெரியலையான்னு தெரியல. அது பாட்டுக்கு கிட்ட வந்துட்டு திரும்ப வந்த வழியிலேயே ஓடி போயிருச்சு. புதருக்குள்ள தேவாங்கு ஒண்ணு பூச்சிகள் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருந்தது. ஓனான் ஒண்ணு பனை மரத்தோட ஓலைக்கு மேல கை கால் வாழெல்லாம் நல்லா ஜம்முன்னு நீட்டி எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த எருக்கள செடியோட இலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற சிலந்தியோட பெயர் தான் முட்கால் சிலந்தி. இந்த வகை சிலந்திகளுக்கு கால்கள் முழுவதும் முட்கள் போன்ற ஒரு வடிவமைப்பு இருக்கிறதுனாலதான் முட்கால் சிலந்தின்னு பெயர் வச்சிருக்காங்க. அதிகமா பகல்ல உணவு தேடக்கூடிய பகலாடி வகை சிலந்தி இனம். கரையான்கள் அனைத்தும் சேர்ந்து சிறப்பா ஒரு புற்று ஒண்ணு கட்டி வச்சிருந்தது. புற்றுகள்ல இருந்த பொந்துக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாப்போம்னு பார்த்தப்ப பெயருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கரையான் புற்று பள்ளிகள் சிலவும் உள்ள உட்கார்ந்து இருந்தது. நம்ம சில்வண்டு ஒண்ணு பகல் முழுக்க நல்ல சத்தம் எழுப்பிட்டு இரவுல இலைக்கடியில எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க. உடம்பு முழுக்க மஞ்சள் மற்றும் கருப்பு நிறங்கள் நிறைந்து அட்டகாசமான தோற்றத்துல இருந்த இந்த வண்டு ஒன்னும் புற்றுக்கு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தது. இந்த வகை வண்டுகள் அனைத்துமே மற்ற பூச்சி இனங்களை வேட்டையாடி உண்டு உயிர் வாழும். சிலந்தி ஒண்ணு தன்னோட தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அற்புதமான காட்சியையும் பார்க்க முடிஞ்சது. மஞ்சள் மற்றும் பழுப்பு நிறம் கலந்த மாதிரி பாக்குறதுக்கே கொழு கொழுன்னு இருக்குல்ல. இந்த தவளைக்கு ஆங்கிலத்துல பலூன் ஃப்ராக்னு பெயர். இரவுல ஓய்வெடுக்கும் போது கூட இணை பிரியாம இணை சேர்ந்து தூங்கிட்டு இருந்தது ஒரு ஜோடி வெந்தயவரியன் பட்டாம்பூச்சிகள். எலுமிச்சை அழகி பட்டாம்பூச்சி ஒன்னும் செடி மேல செங்குத்தா நின்னு தூங்கிட்டு இருந்தது. இலைக்கு மேல இரவுல வேட்டையாடக்கூடிய பச்சை வேட்டைக்கார சிலந்தி ஒண்ணு நடந்து போய்கிட்டு இருந்தது. எக்கச்சக்கமான கரையான்கள் வரிசையா தரையில ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து போய்கிட்டு இருந்தது. கோமாளி பட்டாம்பூச்சி ஒன்னும் தலைகீழ ஒரு காஞ்ச குச்சி மேல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தது. இதோட உடம்புல இருக்கிற அடையாளங்களும் நிறங்களும் சீட்டுக்கட்டுல வர்ற கோமாளியோட உடை போலவே இருக்கிறதுனாலதான் இதுக்கு கோமாளின்னு பெயர் வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் தேடியும் பாம்பு ஒன்னையும் பார்க்க முடியலன்னு மன வருத்தத்துல போய்கிட்டு இருந்தப்ப நம்ம மனசை குளிர வைக்கிறதுக்காகவே பூனைக்கண் பாம்பு ஒண்ணு கடைசியா காட்சி அளிச்சிருச்சு. இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிகளா பறந்தது. அப்படி ஒரு சந்தோஷம். இது யாருக்குமே ஆபத்து இல்லாத மிதநெஞ்சுடைய பாம்பு. வறண்ட நிலப்பரப்புகள்ல காணப்படுறதுனால பெரும்பாலும் இதை பார்க்கறதே அரிதுதான். மனிதர்களுக்கு இதனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. நல்ல மரம் ஏறக்கூடிய பாம்புன்றனால செடி